morning students. So here next we move on to the exercise 1.2. Exercise 1.2 என்னங்கறத பார்க்க போறோம். அதுல first sum என்ன கொடுத்திருக்காங்க? Let us see here. Show that the function. So இங்கே நம்ம proof பண்ணி காட்டணும். என்ன proof பண்ணி காட்டணும்? Some function கொடுத்திருக்காங்க. Function is defined from r star tends to r star, defined by எப்படி கொடுத்திருக்காங்க? f of x is equal to 1 by x அப்படினு சொல்லிருக்காங்க. is 1 to 1 and on to. So கொடுத்திருக்க அந்த function f of x is equal to 1 by x இருக்குலையா, இதை வந்து எப்படி proof பண்ணி காட்டணும் நம்மனா 1 to 1 on to நம்ம proof பண்ணி காட்டணும். So if the condition is true, ரெண்டு கண்டிஷனுமே ட்ரூ ஆயிடுச்சுனா அடுத்தது வேற என்ன சொல்லிருக்காங்க? If the result is true, if the domain r star இருக்கு பாத்தீங்களா, r star is replaced by n, r star க்கு பதிலா n ன்னு ரீப்ளேஸ் பண்ணி பாத்தீங்கன்னா அதுல 1 to 1 on to என்ன வருது அப்படிங்கறத நம்ம செக் பண்ணி பார்க்கணும். இதான் எங்களோட क्वेश्चन. சரியா? சோ இப்போ பார்க்கலாம். செகண்ட் திங் இன்னொன்னு சொல்லிருக்காங்க. r starங்கிறது என்னன்னு சொல்லிருக்காங்க? நான் ஜீரோ ரியல் நம்பர்ஸ். r starங்கிறது நான் ஜீரோ ரியல் நம்பர். சோ அதுல நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும். சோ அதுதான் நமக்கு மெயின் கான்செப்ட்டா இங்க அமைய போகுது. சோ இப்போ என்ன கொடுத்திருக்காங்க? Function f is defined from r star tends to r star, defined by function f of x is equal to 1 by x அப்படினு கொடுத்திருக்காங்க இல்லையா? சரி, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன சொல்லணும்? 1 to 1 அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரூஃப் பண்ணி காட்டணும். சோ 1 to 1 ப்ரூஃப் பண்றதுக்கு முன்னாடி என்ன பார்த்துக்கலாம் அப்படினா, இங்க r starங்கிறது என்னன்னு சொல்லிருக்காங்க? r star is a non-zero real numbers. real numbers தான், ஆனா பட் non-zero, அதாவது ஜீரோ கிடையாது, மத்ததெல்லாம் இருக்கு, ஜீரோ மட்டும் கிடையாது அப்படினு சொல்லிருக்காங்க. அப்போ r star is a set of real numbers தான், but not zero. Okay guys, r starங்கிறது என்னது? ரியல் நம்பர் தான், பட் நான் ஜீரோ, அதாவது ஜீரோ கிடையாது. ஸோ திஸ் இஸ் r மைனஸ் ஆஃப் செட் ஆஃப் ஜீரோன்னு போட்டிருக்கேன். புரியுதா? அடுத்தது இது எப்படி எழுதலாம்? அப்போ ஜீரோ கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, இப்போ ரியல் நம்பர்ஸ்னால் எப்படி எழுதலாம்? நம்பர் லைனில் பாருங்கள். நம்பர் லைனில் எப்படி இருக்கும்? நடுப்புற ஜீரோ, இங்கே மைனஸ் இன்ஃபினிட்டி, இங்கே ப்ளஸ் இன்ஃபினிட்டி. அப்போ இது எல்லாமே சேர்ந்தது தான் ரியல் நம்பர்ஸ். ரியல் நம்பர்ஸ்னால் என்ன? நெகட்டிவ் நம்பர்ஸ், பாசிட்டிவ் நம்பர்ஸ் ஆஸ் வெல் அஸ் ஜீரோ எல்லாம் சேர்ந்தது தான் என்னது? ரியல் நம்பர்ஸ். இங்கே வந்து ஜீரோ மட்டும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா r star is a non-zero real numbers. அதுக்கு தான் இப்படி எழுதியிருக்கோம். ஆர் ஒரு மைனஸ் போட்டுட்டு சிங்கிள்டன் செட் ஜீரோன்னு போட்டிருக்கோம். இதை இப்படி தான் எழுதணும். நான்-ஜீரோ ரியல் நம்பர்ஸ்னால் இப்படி தான் எழுதணும். ஓகே, இப்போது இந்த நம்பர் லைனை வச்சு எப்படி எழுதலாம் நம்ம? மைனஸ் இன்ஃபினிட்டி டு ஜீரோ யூனியன் சேர்த்துக்கிறோம், எல்லாத்தையும் சேர்த்துக்கிறோம். மைனஸ் இன்ஃபினிட்டி டு ஜீரோ யூனியன் ஜீரோ டு இன்ஃபினிட்டி, யூனியன் 0 to infinity. ஓகேவா கைஸ்? சரி, இப்போ இதை எழுதிட்டோம். இப்போ அடுத்தது நம்ம என்னங்கிறது, ஆக்சுவலாக இது வந்து டொமைன் இல்லையா? r starங்கிறது இந்த டொமைனை எடுத்து இங்கே எழுதியிருக்கோம். தட் இஸ் டொமைனுங்கிறது என்ன? x belongs to இந்த மைனஸ் இன்ஃபினிட்டி டு ஜீரோ யூனியன் ஆஃப் ஜீரோ கமா இன்ஃபினிட்டி. சம்மு போடும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ ஃபஸ்ட் இதை எடுத்து எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் அடுத்தது என்ன எழுதலாம் அப்படின்னா, நம்ம இப்போ கண்டிஷனுக்கு வரலாம். 1 to 1 ஃபஸ்ட்டு 1 to 1ங்கிறத ப்ரூஃப் பண்ணி காட்டணும். ஸோ 1 to 1னா என்ன கண்டிஷன் இங்கே? வாட் இஸ் 1 to 1? 1 to 1 means the condition is f of x1 is equal to f of x2, which implies, இதான் ப்ரூஃப் பண்ணணும் இல்லையா? which implies x1 equal to x2 only. இது மட்டும்தான் கிடைக்கணும், மற்றது கிடைச்சதுன்னா அது மெனி ஒன்றா ஆயிடும். ஸோ இங்கே 1 to 1 அப்படின்னா f of x1 is equal to f of x2ன்னு எடுத்துட்டோன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கணும்? இங்கே ப்ரூஃப் பண்ணும்போது என்ன கிடைக்கணும்? x1 is equal to x2ன்னு தான் கிடைக்கணும். இது மட்டும்தான் கிடைக்கணும். ஒன்லி ஏன் போட்டிருக்கோம்? இதுதான் கண்டிஷன். ஏன் ஒன்லி போட்டிருக்கோம்? இது மட்டும்தான் கிடைக்கணும். இதை தவிர்த்து இன்னும் எக்ஸ்ட்ராவாக வந்துச்சு அப்படின்னா தட் இஸ் கால்ட் மெனி டு 1, நிறையா இருக்குது அப்படின்னு அர்த்தம். சரியா? அப்போ இது மட்டும்தான் கிடைக்கணும். ஸோ திஸ் இஸ் த கண்டிஷன் ஃபார் டு ப்ரூவிங் 1 to 1. ஓகே, இப்போ பார்க்கலாமா? இப்போ நமக்கு என்ன தெரியும்? f of xங்கிறது 1 by xன்னு தெரியும். இப்போது இங்கே f of x1க்கு என்ன போட்டுக்கலாம்? 1 by x1 is equal to 1 by x2ன்னு போட்டுக்கலாமா? இங்கே x1 இருக்கிறனால x1, இங்கே x2 இருக்கிறனால x2 போட்டுட்டோம். இப்போது cross multiply பண்ணலாமா? ஸோ அப்போ x2 இங்கே போயிடும்.
x1 வந்து இங்கே வந்துடும். இப்போ x2 is equal to x1 இருக்கு. அப்படியே டர்ன் ஓவர் பண்ணிக்கலாமா? அப்போ x1 is equal to x2. அப்போ only இது மட்டும் தான் கிடைச்சிருக்கு. அப்போ this one is correct. அப்போ 1 to 1 வந்து proof ஆயிடுச்சு. Therefore 1 to 1 is proved. 1 to 1 is proved here. f of x is equal to 1 by x ங்கிற ஃபங்க்ஷனை வச்சு நம்ம 1 to 1 சம் செய்யும்போது நமக்கு வந்து இங்கே ப்ரூஃப் ஆயிடுச்சு. 1 to 1 வந்து ப்ரூவ் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ அடுத்தது எதுக்கு போகலாம்? அடுத்தது என்ன செய்யணும்? on to. அடுத்தது on to தானே கேட்டிருக்காங்க. and on to சாட்டிஸ்ஃபை ஆகுதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். சரியா? ஸோ ஆன் டூனா என்னம்மா கண்டிஷன்? ஆக்சுவலாக இப்போது 1 to 1னா கண்டிஷன் என்னன்னு பார்த்துட்டோம். எஃப் ஆஃப் x1 is equal to எஃப் ஆஃப் x2 which implies x1 equal to x2 only. அது மட்டும்தான் வரணும். அதுதான் இங்கே வந்து கண்டிஷன். அதே போல் ஆன் டூக்கு என்ன கண்டிஷன் இருக்கும்? ஆன் டூக்கு ஆன் டூக்கு என்ன கண்டிஷன்? ரேஞ்ச் is equal to கோடொமைன். range is equal to codomain வரும். சரியா? இதை தான் நம்ம ப்ரூஃப் பண்ணணும். ரேஞ்ச் எடுத்துக்கிட்டு செஞ்சு கோடொமைன் கொண்டு வரணும். நம்ம ரேஞ்சுன்னு எடுத்துக்கிட்டு, அதை ரேஞ்சுங்கிறது என்ன? அவுட்புட்டு. அதை எடுத்துக்கிட்டு செய்யும்போது நம்ம ஆன்சரை என்ன கொண்டு வரணும்? கோடொமைன்னு கொண்டு வரணும். ஸோ இந்த இடத்துல அந்த ஆன் டூவை செய்யும்போது தான் நம்ம கேர்ஃபுல்லாக ரொம்ப நிதானமாக நம்ம இருக்கணும். சரியா கைஸ்? இப்போ பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ வந்து இன்புட்னா என்னது? ஆக்சுவலாக இன்புட்னா எக்ஸ். ஓகே, அவுட்புட்னா என்னது? இங்கே அவுட்புட்னா ஒய். ஒய்னா என்னது? ஒய் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ். ஓகே, ஸோ ஒய் தட் இஸ் என்னது? ரேஞ்ச். அவுட்புட்னா என்னது? ரேஞ்ச். புரியுதாமா? இப்படி தானே நம்ம படிச்சிருக்கோம். இன்புட்னா எக்ஸு, அவுட்புட்னா என்னது? ஒய். ஒய்ங்கிறது என்னது? எஃப் ஆஃப் எக்ஸ். ஒய்யை தானே எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு நம்ம எடுத்துக்குவோம். அப்போது இங்கே என்னது? எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது என்ன? ரேஞ்ச். அதாவது அவுட்புட்னாலே ரேஞ்சுன்னு தான் நம்ம சொல்லுவோம். சரியா? ஓகே, அதாவது எக்ஸுங்கிறது இன்புட்னா என்னது? டொமைன். இன்புட்னா என்னது? டொமைன். இன்புட்னா டொமைன், அவுட்புட்னா ரேஞ்ச். ஓகே, இப்படி தான் நம்ம எடுத்துக்குவோம். இப்போ பார்த்தோன்னா இப்போ டொமைன் எடுத்துக்கலாம். இப்போ டொமைனு என்னன்னு எடுத்துக்கலாம். டொமைனுங்கிறது என்னது? இன்புட் இல்லையா? டொமைனுங்கிறது இன்புட். ஸோ நம்ம இப்போ ரேஞ்ச் எடுக்கணும் அப்படின்னா, அதாவது ரேஞ்ச் வரணும், அதாவது நம்ம சம் செஞ்சிட்ருக்கும்போது ரேஞ்ச் வந்து அந்த இடத்துல வந்து அப்படியே நம்ம சம் செஞ்சிட்ருக்கும்போது வரணும்னா நம்ம எங்கேருந்து ஆரம்பிக்கணும்? டொமைன்லேருந்து, அதாவது இன்புட்லேருந்து இன்புட் கொடுத்தா தானே அவுட்புட் நமக்கு கிடைக்கும். அப்போ ஃபஸ்ட்டு இன்புட் என்ன அப்படிங்கிறத அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இன்புட்டுங்கிறது என்னது? எக்ஸ் பிலாங்ஸ் டு என்ன? இங்கே பார்த்துருக்கோம். இங்கே பாருங்கள், இப்போ தான் இதை யூஸ் பண்ண போகிறோம். இது ஆர் ஸ்டாருங்கிறது, இந்த ஆர் ஸ்டாருங்கிறது என்னது? ஆர் ஸ்டாருங்கிறது டொமைன். சரியா? ஆர் ஸ்டாருங்கிறது டொமைனு, அதாவது என்னது? எக்ஸு. புரியுதா? -∞ to 0 யூனியன் ஆஃப் 0 to infinity. இதை இங்கே எடுத்துகிட்டு வர போகிறோம். -∞ to 0 யூனியன் ஆஃப் 0 to infinity. ஓகே கைஸ், இப்போது எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏன்னா எக்ஸ் பிலாங்ஸ் டு இந்த ஃபங்க்ஷன். ஸோ இப்போ எக்ஸுக்கு பதிலாக நம்ம ஃபங்க்ஷன் என்ன? 1/x எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. நம்மளும் 1/x எடுத்துக்கலாமா? எக்ஸுக்கு பதிலாக 1/x. அப்போ 1/x பிலாங்ஸ் டு, அப்போ இதுவும் 1/ல மாறும். இதுவும் 1/ல எழுதுனா எப்படி வரும்? 1/னா இப்போ பாருங்கள், 1/, -∞, 1/0 யூனியன், இதுவும் 1/0, 1/∞. சரியா? ஸோ இதுவும் ரெசிப்ரோக்கலாக உல்ட்டாவாக மாறுச்சுன்னா எப்படி இருக்குங்கிறத பாருங்கள். 1/∞ என்ன? 0. 1/0னா என்ன? இன்ஃபினிட்டி தான் வரும். ஆனால் இது ஃபுல்லாக மைனஸ் பொசிஷனில் இருக்குது. இப்போ பாருங்கள், -∞ to 0. -∞ to 0னா இது ஃபுல்லாக நெகட்டிவ். 0 to ∞னா இது ஃபுல்லாக பாசிட்டிவ். அப்போது -∞ to 0னா இது ஃபுல்லாக நெகட்டிவ்னா அப்போ 1/0ன்னு எழுதுகிறப்போ இது -∞ தான் வரும். 1/0ன்னு எழுதுனா -∞, ஏன்னா நெகட்டிவ் பிளேஸில் இருக்குது. ஸோ இது -∞ யூனியன் 1/0ன்னு என்ன? இங்கே இது வந்து ப்ளஸ்ஸு, ஏன்னா 0 to infinity தான் பார்க்குறோம். அப்போது இது வந்து பாசிட்டிவ் வேல்யூஸ். அப்போ பார்த்தீங்கன்னா 1/0னா இன்ஃபினிட்டி,
1 by infinity-னா 0. இந்த கண்டிஷன் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். 1 by anything, 1 by 0, அதாவது anything by 0னா infinity, 1 by infinity-னா 0. சரியா? இப்போ என்ன பண்ணலாம்? டர்ன் ஓவர் பண்ணிக்கலாமா? இப்படி மைனஸ் இன்ஃபினிட்டி கமா 0 மாற்றி எழுதிக்கலாம். யூனியன் ஆஃப், ஏன்னா உள்ளுக்குள்ளே ப்ராக்கெட்குள்ளே கமாஸில் தானே இருக்குது, அதனால் மாற்றி எழுதிக்கலாம். 0 to infinity. ஸோ 1 by x belongs toன்னு இந்த ஃபங்க்ஷன் எடுத்து எழுதிட்டோம், இந்த இன்டர்வல் எடுத்து எழுதிட்டோம். இப்போ அடுத்தது என்ன செய்யணும் அப்படின்னா, வாட் இஸ் 1 by x? 1 by xங்கிறது என்ன இங்கே? வாட் இஸ் 1 by x? எஸ் பாருங்கள், 1 by xங்கிறது என்னது? f of x. அப்போது f of x belongs to minus infinity 0 union of 0 comma infinity. 1 by xங்கிறது என்னது? f of x. ஓகே, f of xங்கிறது என்னது? y. இங்கே எழுதியிருக்கோம் பாருங்கள், f of xங்கிறது என்னது? y. அப்போது y belongs to minus infinity comma 0 union of 0 comma infinity. ஓகேவா? சரியா? இப்போது இந்த y-னா என்ன? வாட் இஸ் y? y-ங்கிறது என்னது? y-ங்கிறது அவுட்புட்டு. அப்போது அவுட்புட் இஸ் ஈக்குவல் டு போட்டுக்கலாம். அவுட்புட் இஸ் ஈக்குவல் டு, இப்போ இதை பாருங்கள், இதில் வந்து நம்ம கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, செட் ஆஃப் ரியல் நம்பர்ஸ் ஆனால் நான் ஜீரோ. செட் ஆஃப் ரியல் நம்பர்ஸ் நான் ஜீரோ, ஜீரோ மட்டும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க, மற்றதெல்லாம் இருக்குது. அப்போது மைனஸ் இன்ஃபினிட்டியும் ப்ளஸ் இன்ஃபினிட்டியும் இருக்குது, மைனஸ் இன்ஃபினிட்டியும் ப்ளஸ் இன்ஃபினிட்டியும் இருக்குது. எது மட்டும் கிடையாது? ஜீரோ மட்டும் கிடையாது. அதை எழுதிடணும். மைனஸ் இன்ஃபினிட்டியும் ப்ளஸ் இன்ஃபினிட்டி இன்க்ளூடடு, அவங்க சொல்லியிருக்கிறது நான் ஜீரோ. அப்போ ஜீரோ மட்டும் கிடையாதுங்கிறத வந்து இப்படி தான் எழுதணும். இப்போ அவுட்புட்டுங்கிறது என்னது? அவுட்புட்டுன்னா எதை சொல்லுவோம்? ரேஞ்சை தான் சொல்லுவோம், ரேஞ்ச். ஓகே, மைனஸ் இன்ஃபினிட்டி ப்ளஸ் இன்ஃபினிட்டி என்ன? நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். மைனஸ் இன்ஃபினிட்டி ப்ளஸ் இன்ஃபினிட்டி என்ன? நம்பர் லைனில் என்ன இருக்குது? மைனஸ் இன்ஃபினிட்டி ப்ளஸ் இன்ஃபினிட்டி, சென்டரில் 0. ஸோ இது ஃபுல்லாக எல்லாத்தையும் சேர்த்து என்னது? ரியல் நம்பர். ஆர் ரியல் நம்பர் தானே. அப்போது மைனஸ் இன்ஃபினிட்டி ப்ளஸ் இன்ஃபினிட்டின்னு என்னது? ரியல் நம்பர். அடுத்தது இதை எடுத்து எழுதிக்கிறோம். ஓகேவா? அப்போது ரேஞ்ச் இஸ் ஈக்குவல் டு ஆர், இந்த ஆர் மைனஸ் இந்த சிங்கிள்டன் 0 இருக்கு இல்லையா? அப்படின்னா என்னது? இதை என்னது? ஆல்ரெடி எழுதியிருக்கோம் இல்லையா, ஸ்டார்டிங்கில் எழுதியிருந்தோம். ஏன் இதை எழுதியிருந்தோம்? ஆர் ஸ்டார். ஏன்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? வேர் ஆர் ஸ்டார் இஸ் த செட் ஆஃப் ஆல் நான் ஜீரோ ரியல் நம்பர்ஸ். ஆரை தான் அவங்க, ஆறுங்கிறது என்னது? செட் ஆஃப் ஆல் ரியல் நம்பர்ஸ் பட் நான் ஜீரோ, செட் ஆஃப் ஆல் நான் ஜீரோ ரியல் நம்பர்ஸ். அப்போது இதை என்னன்னு எழுதலாம்? நம்ம ஆர் ஸ்டார்னு எழுதலாம், ஆர் ஸ்டார். அப்போது ரேஞ்ச் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஸ்டாருங்கிறது என்னது? இங்கே பாருங்கள், ஆர் ஸ்டாருங்கிறது டொமைன் எடுத்துக்கிட்டு செஞ்சிட்டே இருக்கும். திரும்ப இந்த இடம் என்னது? இது கோடொமைன் தானே, இது டொமைன். கோடொமைன் உங்களுக்கு என்னது? ஆர் ஸ்டார் தான். அப்போது ஆர் ஸ்டாருங்கிறது என்ன எழுதலாம்? கோடொமைன் எழுதலாமா? தட்ஸ் ஆல். ஹென்ஸ் ப்ரூவ்ட். எதுக்கு? ஆன்டூவை ப்ரூவ் பண்ணி காட்டியிருக்கோம். புரியுதா? ஸோ நம்ம இந்த ஆன்டூ செய்யும்போது மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இப்போ பாருங்கள், நான் திரும்ப ஒன்ஸ் அகெயின் உங்களுக்கு சொல்கிறேன். ஆன்டூவோட கண்டிஷன் வந்து என்னது? ரேஞ்ச் இஸ் ஈக்குவல் டு கோடொமைன். அதான் நம்மளோட கண்டிஷன். ஓகே, ஸோ அதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, எப்படி எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து ஃபஸ்ட்டு இன்புட்லேருந்து எடுத்துக்கலாம். இன்புட்னா என்ன? டொமைன்லேருந்து எடுத்து செஞ்சுக்கிட்டே இருப்போம். அதில் நடுப்புற ரேஞ்ச் வரும். ரேஞ்ச் வந்ததுக்கப்புறம் கோடொமைன்னு நம்ம சொல்லிடலாம் அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ இப்போ பாருங்கள், இன்புட்டுனா என்னது? எக்ஸ்னா என்னது? டொமைன். அடுத்தது அவுட்புட்னா என்ன எழுதியிருக்கேன்? ஒய்யை தான் அவுட்புட்டு சொல்லுவோம். அப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு என்ன எழுதுவோம்? எஃப் ஆஃப் எக்ஸ். அப்போது என்ன எழுதிக்கிறேன்? ரேஞ்ச். அவுட்புட்டுங்கிறது என்னது? ரேஞ்ச்.
இப்போ என்ன நான் டொமைன்லேருந்து ஆரம்பிச்சிருக்கேன், அதாவது இன்புட்லேருந்து கொடுத்துருக்கேன் நான். அப்போ தான் உங்களுக்கு அவுட்புட் கிடைக்கும். அவுட்புட்னா ரேஞ்சிலேருந்து நம்ம கோடொமைன் என்ன அப்படிங்கிறத சொல்லிடலாம். ஸோ அப்போ டொமைனுங்கிறது என்னது இன்புட்டு. அப்போ எக்ஸ் பிலாங்ஸ் டு இன்புட் என்ன இன்புட்டுங்கிறது எக்ஸ் இல்லையா. அப்போ எக்ஸ் பிலாங்ஸ் டு என்ன இன்டர்வல் ஆல்ரெடி நான் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தேன், -∞ to 0, 0 to infinity, யூனியன் ஆஃப் 0 to infinity. அப்போ இங்கே ஃபங்க்ஷன் எக்ஸ் இருக்குது, நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, f of x is equal to 1/x. அப்போ இந்த எக்ஸை உல்ட்டாவாக நான் மாற்றுறேன் 1/x. அப்போ இந்த இடமும் மாறும், இந்த இடமும் உல்ட்டாவாக மாறும். அப்போ உல்ட்டாவாக மாறும்போது 1/-∞ 1/0, இதுவும் 1/0 1/∞. அப்போது 1/-∞ 0, 1/0னா -∞. ஏன் -∞? ஏன்னா நெகட்டிவ், அதாவது இந்த சைடு ஃபுல்லாக நெகட்டிவ் இன்டர்வல்ஸ், இந்த சைட் ஃபுல்லாக நெகட்டிவ் வேல்யூஸ் இருக்குது, இந்த சைட் ஃபுல்லாக பாசிட்டிவ் வேல்யூஸ் இருக்குது. அப்போது 1/0ங்கிறது இந்த நெகட்டிவ் போர்ஷனில் இருக்கிறதுனால, நெகட்டிவ் சைடு இருக்கிறதுனால -∞ நான் போட்டிருக்கேன். அடுத்தது 1/0னா இது வந்து பாசிட்டிவ் சைடு இருக்கிறதுனால 1/0ங்கிறத +∞ போட்டிருக்கேன். ஸோ 1/∞னா 0. அடுத்தது என்ன பண்ணியிருக்கேன், டேர்ன் ஓவர் பண்ணி எழுதியிருக்கேன். கமாஸில் தானே இருக்குது, அதை டேர்ன் ஓவர் பண்ணி நம்ம எழுதலாம், மாற்றி எழுதலாம். -∞, 0, அடுத்தது 0, இப்போ அடுத்தது 1/x எப்படி எழுதியிருக்கோம், 1/xங்கிறது f of x, நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். 1/xங்கிறது f of x. அடுத்த ஸ்டெப்பில் f of xங்கிறது என்ன எழுதியிருக்கேன், y. சரியா, y is equal to தானே f of x. அப்போ yங்கிறது என்னது அவுட்புட். அப்போ அவுட்புட்னா என்னது ரேஞ்ச். அப்போ அவுட்புட் இஸ் ஈக்குவல் டு இங்கே என்ன எழுதியிருக்கேன் நான், என்னென்னா -∞ +∞ இன்க்ளூடட், பட் 0 நாட் இன்க்ளூடட், நான் ஜீரோன்னு சொன்னதுனால -∞, +∞ என்ன எழுதியிருக்கேன், நாட் 0 நாட் இன்க்ளூடட், நான் ஜீரோன்னு எழுதியிருக்கேன். அடுத்த ஸ்டெப் என்ன, -∞ to +∞ என்ன ரியல் நம்பர்ஸ். சரியா, அடுத்தது இது அப்படியே தான் இருக்குது. அப்போது இந்த செட் ஆஃப் ரியல் நம்பர்ஸ் நான் ஜீரோ, அதாவது நான் ஜீரோ ரியல் நம்பர்ஸ் அப்படின்னா இதை என்னென்னு டிஃபைன் பண்ணியிருக்காங்க, ஆர் ஸ்டார். ஸ்டார்டிங்கில் அதானே பார்த்தோம், ஆர் ஸ்டார். ஸோ அடுத்த ஸ்டெப்பு என்ன எழுதியிருக்கேன், ஆர் ஸ்டாருங்கிறது என்னது கோடொமைன். ஆர் ஸ்டாருங்கிறது என்னது கோடொமைன். டொமைனும் கோடொமைனும் ஒன்றா தான் கொடுத்துருக்காங்க. ஆர் ஸ்டார் டொமைனும் ஆர் ஸ்டார் தான், கோடொமைன் ஆர் ஸ்டார் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே ஆர் ஸ்டாருங்கிறது என்னது கோடொமைன் வந்துடுச்சு. இங்கே ஃபுல்லாக அவுட்புட்டுனா ரேஞ்சு, அப்போது லெஃப்ட் சைட் ஃபுல்லாக ரேஞ்ச் வந்திருக்கு. அப்போ ரேஞ்ச் இஸ் ஈக்குவல் டு கோடொமைன்ஸ். ஸோ இப்போ அடுத்தது செகண்ட் கேஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ செகண்ட் கேஸ் என்ன கொடுத்துருக்காங்க, f defined from r star tends to r star. அதில் டொமைனில் உள்ள r ஸ்டாரை மட்டும் மாற்றி நம்ம n வச்சுக்கணும். n is nothing but is a natural number. ஓகே, ஸோ இப்போது செகண்ட் கேஸ், அதாவது நெக்ஸ்ட் கேஸ் என்ன பார்க்க போகிறோம்னா, அவங்க கொடுத்துருக்கிற r star tends to r starன்னு இருக்கு இல்லையா, இதை வந்து எப்படி மாற்றிக்க போகிறோன்னா, ரீப்ளேஸ் பண்ண போகிறோன்னா, டொமைனில் உள்ள r ஸ்டாரை n வச்சு செய்ய சொல்லியிருக்காங்க. ஓகே, ஃபங்க்ஷன் என்ன, இது ரெண்டுத்துக்குமே ஃபங்க்ஷன் f of x is equal to 1/x தான். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, நம்ம ஆரோ டயக்ராம் போட்டுக்கலாம். சரியா, ஸோ ஓகே, இப்போ பாருங்கள், இப்போ ஃபஸ்ட்டு 1 to 1 ப்ரூஃப் பண்ணி காட்டலாம். 1 to 1 வருதா என்னன்னு பார்த்துக்கலாம் நம்ம. சரியா, ஸோ ஃபஸ்ட்டு இப்போ கவனிங்க, இப்போது f of x is equal to 1/x. செகண்ட் திங், இப்போது நேச்சுரல் நம்பர்ஸ்னால் என்ன அர்த்தம், நேச்சுரல் நம்பர்ஸ்னால் ஸ்டார்டிங் ஃப்ரம் த நம்பர் 1 2 3 and so on up to infinity. ஸோ தட் இஸ் கால்ட் நேச்சுரல் நம்பர். ஸோ இங்கே இது வந்து n இல்லையா, இது r ஸ்டார். ஓகே, ஸோ என்னங்கிறது இன்புட் இல்லையா, இன்புட்னா என்னது டொமைன். என்ன கொடுக்க போகிறோம், நேச்சுரல் நம்பர் என்ன 1 2 3 and so on up to போய்கிட்டே இருக்கும், இன்ஃபினிட்டி போய்கிட்டே இருக்கும். ஓகே, இன்ஃபினிட்டி. சரி, இப்போது என்னங்கிறது என்னது நேச்சுரல் நம்பர். ஸோ இது டொமைன் பிளேஸில் இருக்கனால இந்த வேல்யூஸ் எல்லாம் இன்புட். நம்ம இங்கே இருக்கிறது ஆர் ஸ்டார் எல்லாமே அவுட்புட் என்ன கிடைக்குதுங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்கு, என்ன இருக்குது, இங்கே 1 இருக்குது. அப்போது f of x is equal to 1/x கொடுத்துருக்காங்க இல்லையா, அப்போது f of 1ன்னு போட்டு பார்ப்போமே. அப்போது 1/1ன்னா என்னது 1, அப்போது 1/1ன்னா என்னது 1ன்னு வருது. ஓகே, அடுத்தது f of 2 போட்டு பார்க்கலாம். f of 2 is equal to 1/2. 1/2ன்னா என்னது 0.5. அடுத்தது f of 3 போட்டு பார்க்கலாம். f of 3னா என்னது 1/3.
1/3 என்ன 0.3333 போய்கிட்டே இருக்கும். அடுத்தது f of 4 போட்டு பார்க்கலாம். 1/4 is equal to என்னது 0.25 வரும். ஓகே, ஸோ இப்படி தான் வந்து ஆக்சுவலாக எப்படி வந்துக்கிட்டே இருக்கும் ஆன்சர் எல்லாமே 0.0 வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா 1/anything என்ன வரும் 0.0 தான் வந்துக்கிட்டே இருக்கும். 1/5 கொடுத்தாலும் அதே போல் 0 தான் வரும். 1/6 கொடுத்தாலும் அப்படியே வந்துக்கிட்டே போயிட்டே இருக்கும். இப்போ என்ன பண்ணலாம், இங்கே இந்த சைடு எக்ஸ் அதாவது ஒய்ங்கிற ரேஞ்சில் இங்கே எடுத்து எழுதிக்கலாம். இங்கே என்ன எடுத்து எழுதலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு 0.5 இருக்குது பாருங்கள். ஆர் ஸ்டாருங்கிறது என்னது நான் ஜீரோ ரியல் நம்பர்ஸ். ஓகே, அப்போ 0 வரக்கூடாது. இது 0.5 தானே. 0.5 0.333 அடுத்தது 0.25 எழுதிக்கலாம். ஸோ இது இப்படியே போய்கிட்டே இருக்கும். அடுத்தது இங்கே 1 2 3 4 5 6ன்னு இங்கே அடுத்தது அதாவது 0.5க்கு அப்புறம் என்ன வரும், அடுத்தது 1 2 3 அப்படி தானே வரும். ஸோ அப்படியே போய்கிட்டே இருக்குது. ஸோ இது அன்சோன் போய்கிட்டே இருக்குது. அது அந்த சைடு போய்கிட்டே இருக்குது, கம்மியாகிட்டே போகும்போது அந்த சைடு. ஓகே, இப்போ பார்க்கலாம். இப்போது 1 நம்ம இன்புட் கொடுத்தோன்னா 1ன்னு இன்புட் கொடுத்தா நமக்கு என்ன அவுட்புட் வருது, 1 வருது. ஓகே, வி கேன் மார்க் இட் ஹியர். ஓகே, நெக்ஸ்ட் 2ன்னு இன்புட் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன அவுட்புட் வருது 0.5. ஸோ 0.5. ஓகே, நெக்ஸ்ட் 3ன்னு அவுட்புட் கொடுத்தா என்ன வருது 0.33. ஓகே, 3 அவுட்புட் கொடுத்தா 0.33 வருது. ஓகே, நெக்ஸ்ட்டு 4 இங்கே 4ன்னு எழுதிக்கலாம். 4ன்னு அவுட்புட் கொடுத்தேன் அப்படி இன்புட் கொடுத்தேன் அப்படின்னா 4ன்னு இன்புட் கொடுத்தா என்ன அவுட்புட் வருது 0.25. ஓகே, 0.25. ஓகே, மார்க் பண்ணிட்டோம். அடுத்தது 6, அடுத்தது 7, இப்படியே அடுத்தது 5 6 7னா எல்லாமே 0 பாயிண்டில் தான் வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ எதுவுமே வந்து கீழே உள்ள இந்த 2 3 4 5லாம் இருக்குது பாருங்கள், இதுக்கு மேப்பிங் ஆகவே ஆகாது. ஓகே, ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது நல்லா பாருங்கள். லெஃப்ட் சைடு அதாவது லெஃப்ட் சைட்னா எக்ஸ் இன்புட்டில் நம்ம என்ன இன்புட் கொடுக்குறோமோ அவுட்புட் கிடைக்குது. அப்போ நீங்கள் பாருங்கள், இதுதான் நம்ம இன்புட் கொடுத்துருக்கோம். இதில் உள்ள எல்லாமே மேப்பிங் ஆகிருக்கு, ஒன்று மேப்பிங் ஆகிருக்கு. 1 to 1 அடுத்தது 2 வந்து 0.5, 3 வந்து 0.33, 4க்கு வந்து ஒரு இமேஜ், எல்லாத்துக்கும் ஒரு இமேஜ் தான் போயிருக்கு. எல்லாமே மேப்பிங் ஆயிடுச்சு. எல்லாமே அதாவது நம்ம என்ன இன்புட் கொடுத்தோமோ அதெல்லாம் மேப்பிங் ஆகிடுச்சு. அப்போ இது கண்டிப்பாக 1 to 1 வந்து ப்ரூஃப் ஆகிடுச்சு. 1 to 1 ப்ரூஃப் ஆகிடுச்சு. பட் இங்கே ஆன் டு ப்ரூஃப் ஆகுதா இல்லையான்னு பாருங்கள். ஆன் டுனா என்னது, ரேஞ்ச் இஸ் ஈக்குவல் டு கோடொமைன். ஆன் டுனா என்னது ரேஞ்ச் இஸ் ஈக்குவல் டு கோடொமைன். இதுதான் நம்மளோட கண்டிஷன் இல்லையா. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு ரேஞ்ச் எடுத்து எழுதுவோம். ரேஞ்சுனா என்னது, ரேஞ்சுனா என்னம்மா, ரேஞ்சுனா கனெக்டட் இமேஜஸ். எது கனெக்ட் ஆகிருக்கோ அதை மட்டும்தான் செட் ஆஃப் ஆல் இமேஜஸ். ரேஞ்சுனா என்னது, செட் ஆஃப் ஆல் இமேஜஸ். ஸோ எத்தனை எலிமெண்ட்ஸ் வந்து கனெக்ட் ஆகிருக்குன்னு பாருங்கள். 1 0.5 1 0.5 0.333 அடுத்தது 0.25 இது மட்டும்தான் கனெக்ட் ஆகிருக்கு. சரியா, அடுத்தது மீதி உள்ள எலிமெண்ட்ஸ் எதுவுமே கனெக்ட் ஆகவே இல்லை. அப்போது என்ன அர்த்தம், இங்கே ரேஞ்ச் வந்து கனெக்ட் ஆகிருக்கிறத மட்டும் எழுதிட்டோம். கோடொமைனுங்கிறது என்னது, இது எல்லாமே சேர்த்து. வாட் இஸ் கோடொமைன்? கோடொமைன் இஸ் த கம்ப்ளீட் செட். இதில் உள்ள எல்லாமே தான் கோடொமைன். கம்ப்ளீட் செட் எல்லாமே தான் கோடொமைன். ஸோ அப்போது அதாவது -∞ +∞ முடிய -∞ அதுதான் ஆர் ஸ்டார். சரியா, ஓகே. அப்போ ஆர் ஸ்டாருங்கிறது த கம்ப்ளீட் செட்டு. ஆனால் ரேஞ்சுங்கிறது என்னது, கனெக்ட் ஆகிருக்கிறத மட்டும் தான் எழுதணும். நான் கனெக்ட் ஆகிருக்கிறத மட்டும் எடுத்துகிட்டு வந்து எழுதிட்டேன். அப்போது கம்ப்ளீட் செட்டு, அப்போது கம்ப்ளீட் செட்டு ஃபுல்லாகவுமே கனெக்ட் ஆகலை. அப்போது ரேஞ்சும் கோடொமைனும் நாட் ஈக்குவலாக வரவே இல்லை. அப்போ ஆன் டு இஸ் நாட் சாட்டிஸ்ஃபைட் ஹியர். புரியுதா? அப்போது ரேஞ்ச் இஸ் நாட் ஈக்குவல் டு இங்கே, ஹென்ஸ் இங்கே எழுதிக்கலாம். ஹென்ஸ் ரேஞ்ச் இஸ் not equal to codomain. So here onto is not true. So here onto is not true. Onto inge true kadayadu.